அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த கட்சி கொடிகள் அகற்றப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இணைகிறார். விமலவேலன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்ரா. தென்காசி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணமாக இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிற நிலையில அவரை வரவேற்பதற்காக தென்காசி பகுதி மட்டுமில்லாம நகர பகுதி முழுவதும் விதவிதமாக கொடிக்கம்பங்கள் மற்றும் பேனர்கள் ஆகியவை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தென்காசி நகரின் மையப்பகுதியான ஆசாத் நகர் என்ற பகுதியில உள்ள சாலையின் நடுவே இருக்கிற தடுப்புகள்ல அதிமுகவின் கொடியை சில நபர்கள் வைத்திருந்த நிலையில கொடியானது சரிந்தவாறு கீழே விழும் நிலையில இருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அதனை பார்த்த உடனே பாதுகாப்பு கருதி அதனை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தவே கொடி கம்பத்தை அப்புறப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுகவினர் ஒரு சிலர் திடீரென அந்த பகுதியில சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அந்த பகுதியாக வந்த பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகினர். இப்பவே நீங்க இந்த மாதிரி நடக்கிறீங்க, நாளை எப்படி மக்கள் பணி செய்வீர்கள்? உங்கள் போராட்டத்தால பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என போராட்டக்காரர்களை நோக்கி பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய நிலையிலும் அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் அதிமுகவினர் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால தற்போது போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருந்த போதும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற வகையில இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.